ஹாய்! வெல்கம் டூ தமிழ் பாட்நெட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஃபார் பிகினர்ஸ்ல மாடியூல் 2 அதில லேப் செட்டப்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த 2வது மாடியூல்ல. ஆ இந்த 2வது மாடியூல்ல இருக்க லேப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வீடியோல காட்டுற லேப் வந்து கான்ஸ்டன்ட்டா இந்த என்டையர் சீரிஸ் ஃபுல்லா வரும். அது போக நடுவுல ஒவ்வொரு மாடியூல் அதாவது வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் மாடியூல் அப்பயோ, இல்ல ஸ்பூஃபிங் அட்டாக் இல்லாட்டி விண்டோஸ் மெஷின வந்து ஹேக் பண்ற மாடியூல், இந்த மாரி தனித்தனியா மாடியூல் வரும்போது, அதுக்கேத்த மாரி லேப் வந்து ஒரு சிலது வந்து நான் எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ண சொன்னேன், செட்டப் பண்ண சொன்னேன்னா, அது வந்து அந்த மாடியூல் வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஆனா இது வந்து டீஃபால்ட்டா நம்மளுக்கு இந்த என்டையர் கோர்ஸ் ஃபுல்லா வந்து நம்ம கூட வரப்போ வரப்போற லேப் செட்டப்ஸ் இது. ஸோ அதனால இப்ப நம்மளுக்கு இந்த கோர்ஸுக்கான மெயின் லேப் செட்டப்ஸ் வந்து நம்ம இப்ப பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ நான் இப்ப இதில காட்டப் போற எல்லாமே வந்து எப்படி கூகுள்ல பண்ணி டவுன்லோட் பண்றோம். இது ஃபுல்லாமே அப்படியே தான் காட்டுறேன். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க கூகுள் பண்ணாலும் சரி, இல்ல ஏதோ உங்களுக்கு எந்த சர்ச் இன்ஜின் வேணுமோ, அத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளேயே நம்மளால வந்து சின்ன சின்ன விர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்மளால இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் யூஸ் பண்ணது வந்து ஒரு விண்டோஸ் மெஷின் அந்த ஹோஸ்ட் பிசி. இதுக்குள்ளேயே வந்து நான் இன்னும் குட்டி குட்டி கம்ப்யூட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து ஆ யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தான் வந்து விஎம்வேர். ஸோ இன்னும் விண்டோஸ் மெஷின் வந்து டபிள்யூஎஸ்எல் இந்த மாரி இன்னும் அதுக்குள்ளே வந்து ஹைப்பர் வி இந்த மாரி விர்ச்சுவலைசேஷன்ஸ் இருக்கு. அதுக்குள்ளலாம் நம்ம குழப்பிக்க வேணாம். நம்ம வந்து டைரக்ட்டா வந்து என்ன பண்ணணும்னா, விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் ஃபார் பிசிய வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இப்ப ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் வந்து அக்கவுண்ட் கேட்டுச்சுன்னா, நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி நீங்க சைன் அப் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து தேவையில்ல. இது வந்து ஜஸ்ட் வந்து சிங்கிள் கிளிக்ல வந்து டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க நார்மலா ரெகுலரா எப்படி ஒரு இஎக்ஸிய வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ, அதே மாரி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, இந்த விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் உங்களுக்கு வந்துரும். இது ஒண்ணு. ஸோ இதுக்கு வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ நீங்க வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கங்க. ஸோ நீங்க விண்டோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, விண்டோஸ்க்கானத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக்னா மேக்குக்கானத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது நீங்க விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி விர்ச்சுவல் பாக்ஸ். விர்ச்சுவல் பாக்ஸும் வந்து ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸும் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு புடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, விஎம்வேர். இது வந்து ஸ்மூத்தா இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். விர்ச்சுவல் பாக்ஸும் நல்லா தான் இருக்கும். ஆனா அதில வந்து ஆ நான் ஃபேஸ் பண்ண வரைக்கும் சில பல இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால வந்து நான் எப்பொழுதுமே வந்து விஎம்வேர் ஒர்க் ஸ்டேஷன் தான் வந்து யூஸ் பண்றேன். பண்ணிக்கிட்டும் இருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ற வெர்ஷன் வந்து 17. இதுக்கப்புறம் அடுத்த வெர்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனா நான் இன்னும் எதுவும் அத அப்டேட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு தேவைப்படும். நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி நீங்க இது பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காலி லினக்ஸ். ஸோ காலி லினக்ஸ்ல விஎம் இமேஜ் வெர்ஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆக்சுவலா வந்து நம்ம காலி லினக்ஸ் வந்து ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அ எல்லாருமே நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க கூகுள் பண்ணியிருப்பீங்க. எ ஏதாவது ஒண்ணு சம்திங் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ஹேக்கிங் இத பொறுத்தவரைக்கும் காலி லினக்ஸ்ன்னு தான் வந்து போட்டிருப்பாங்க. இது ஏன் இந்த காலி லினக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலி லினக்ஸுங்கிறது ஒரு லினக்ஸ் பேஸ்டான ஒரு ஓஎஸ் தான். லினக்ஸ் டிஸ்ட்ரோ. ஸோ அஃபென்சிவ் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு கம்பெனி தான் வந்து இத மெயின்டெயின் பண்றாங்க. காலி லினக்ஸுக்குள்ள நம்மளுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா, அதாவது பென் டெஸ்டிங், ஹேக்கிங் ரிலேட்டடா யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டூல்ஸ் வந்து இன்பில்டா வந்து அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல இருக்கு. ஸோ அதனால அ உங்களுக்கு வந்து அ அந்த அதனால வந்து உங்களுக்கு வெளியில டூல்ஸ் எல்லாம் தேடி அலையணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அத ஈஸி படுத்துறனால தான் வந்து காலி லினக்ஸ் இருக்கு. ஸோ காலி லினக்ஸ் மட்டும் தான் ஹேக்கிங் யூஸ் பண்ண முடியுமா? சைபர் செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அத தவிர வந்து இன்னும் பேரட் ஓஎஸ் இந்த மாரி சில பல வெரைட்டீஸ் ஆஃப் ஓஎஸ்எஸ் வந்து இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து இதில காலி லினக்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். அதே மாரி நீங்க நெறைய பேர் வந்து கேட்கலாம். என்னன்னா, காலி லினக்ஸ்ல மட்டும் தான் வந்து அ நம்மளால அந்த ஹேக்கிங் டூல்ஸ வந்து இருக்கிறத யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. உங்கள்ட்ட எந்த ஒரு லினக்ஸ் மெஷின் இருந்தாலும் சரி, அ உங்களால வந்து ஹேக்கிங் டூல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். நீங்க வச்சிருக்க லினக்ஸ் மெஷின்ல. பட்
ஒரு சில டூல்ஸ்க்கு வந்து ஒரு சில டிபெண்டன்சிஸ் வந்து இருக்கும். டிபெண்டன்சிஸ்னா, ஒரு சில டூல் ரன் ஆகுறதுக்கு ஒரு சில லைப்ரரீஸ், பேக்கேஜஸ், மாடியூல்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ, அது ஒரு வேளை இல்ல அப்படின்னா, நீங்க கூகுள் பண்ணி அத எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்ட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணி, உங்களோட டைம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வேஸ்ட் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அத தவிர்க்கிறதுக்காக தான் வந்து இந்த மாரி காலி லினக்ஸ் வந்து யூஸ் பண்றோம். பட் நீங்க உங்கள்ட்ட இருக்க லினக்ஸ் மிஷின்ல வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ண வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ, அப்படி உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆகும்போது நீங்க கூகுள் பண்ணி நீங்க அந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணா தான் உங்களால வந்து ஆ ஒண்ணு புதுசா கத்துக்க முடியும். நீங்க வந்து அதில மாஸ்டர் ஆக முடியும். சரிங்களா? ஸோ 2 அப்ரோச்சுமே வந்து நல்ல அப்ரோச் தான். அதில எந்த அப்ரோச் உங்களுக்கு வேணுமோ அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த காலி லினக்ஸ் மெஷின்ல வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு இதில 2 ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? இன்ஸ்டாலர் இமேஜஸ்ன்னு இருக்கு. இமேஜஸ்ன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ஐஎஸ்ஓ இமேஜா இருக்கும். அத வந்து நம்ம பூட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதில வந்து சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ, எப்பொழுதுமே வந்து பிகினரா இருக்கும்போது நம்மளுக்கு ஈஸியான வே தான் இருக்கும். சரிங்களா? அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னா, விர்ச்சுவல் மெஷின் பேக்கேஜா வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ, காலி லினக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஎம்வேரோட இமேஜ் இருக்கு, விர்ச்சுவல் பாக்ஸோட இமேஜ் இருக்கு, ஹைப்பர்-வி இருக்கு, கெமு இருக்கு. நான் வந்து விஎம்வேரோடது வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ, ஜஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ, டவுன்லோட் ஆயிட்டிருக்கு. ஓகேவா? 3.1 ஜிபி இருக்கு. இது என்ன விஎம் இமேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நம்மளோட விஎம்வேல வந்து ஒரு ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு, அத எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் பண்ணி, அந்த எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைல வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகிட்ட யார்ட்டயோ வந்து நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க அவங்களோட விர்ச்சுவல் பாக்ஸ்ல வந்து சாரி விஎம்வேர் ஒர்க் ஸ்டேஷன் வந்து இப்படி ஓப்பன் குடுத்து இம்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி வச்சிருந்தீங்களோ, அத வந்து அப்படியே அவங்களும் யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த விதமான இஷ்யூஸுமே இல்லாம. அந்த ஆப்ஷன் தான் அது. அதுக்கப்புறமேட்டு இது இப்போ டவுன்லோட் ஆகட்டும். அடுத்தது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து பார்ப்போம். அடுத்து வந்து மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 அப்படின்னு ஒரு வல்னரபிள் மெஷின் இருக்கு. நம்ம இந்த வீடியோல வந்து சாரி இந்த கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து நம்ம ஆ பெனிட்ரேஷன் டெஸ்டிங் வந்து கத்துக்க போறோம். அது நம்மளோட லோக்கல் என்விரான்மென்ட்ல தான் வந்து கத்துக்க போறோம். எதுவும் பப்ளிக்கா இருக்கிற மெஷின்ஸோ, இல்ல அடுத்தவங்களோட பர்மிஷன் இல்லாத மத்தவங்களோட டிவைஸஸ் எல்லாம் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண போறதில்ல. எல்லாமே வந்து நம்மளுக்குள்ளே ஒரு நம்மளோட நெட்வொர்க்லயே நம்மளோட லோக்கல்ல வந்து ஒரு செட்டப் பண்ணி, அத தான் வந்து நம்ம ஹேக் பண்ணி நம்ம வந்து கத்துக்க போறோம். ஸோ, அதனால வந்து நம்மளுக்கு ஒரு வல்னரபிளா அதாவது ஆல்ரெடி வீக்கா இருக்கக்கூடிய ஒரு லினக்ஸ் மெஷின் வந்து தேவைப்படுது. சரிங்களா? ஸோ, அதோட நேம் தான் வந்து மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 அதையும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். 2 இப்போ டவுன்லோட் ஆகட்டும். டவுன்லோட் ஆனோனே அத எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகே. இப்போ நம்மளோட அந்த மெஷின்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆயிருச்சு. இத நம்ம இப்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ற வழிய பார்க்கலாம். ஸோ, அத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க விண்டோஸ் யூசரா இருந்தீங்கன்னா, 7-zip அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ, அத நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்க மெஷின்ல. ஸோ, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்த Kali Linux மெஷின் இருக்குல்ல, அது வந்து .7-zip அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். அத வந்து நீங்க WinRAR வச்சிருந்தீங்கனாலும் அதிலயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இருந்தாலும் சில சமயம் சில பேருக்கு சில எரர்ஸ் வந்து வரும். அத தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பெட்டர் 7-zip வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் சொல்றேன். ஓகே. இப்ப நான் வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டுறேன். நான் இங்க கோர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி, அதுக்குள்ள வந்து நான் இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டேன். அதாவது டவுன்லோட்ஸ்ல இருந்தத. இப்ப வந்து நான் இத எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். வழக்கம் போல ரைட் கிளிக் பண்ணி நீங்க 7-zip செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் குடுத்துற வேண்டியது தான். ஓகே. இப்ப இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு. இப்ப வந்து நான் உங்களுக்கு இந்த Kali Linux மெஷின் விஎம் இமேஜ் இருக்குல்ல, அந்த டைரக்டரிக்குள்ள போய் காட்டுறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப இதுல இந்த ஃபைலோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா, விஎம்ஆர் விர்ச்சுவல் டிஸ்க் ஃபைல் அப்படின்ற ஃபார்மேட்ல வந்திருக்கும். இப்ப வந்து உங்களுக்கு இப்ப இது இத்தன ஃபார்மேட்டா இருக்கா? ஓகே. இன்னும் இது எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும். இப்ப மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில ஃபார்மேட் வந்து பார்த்தாலே தெரியும். இது வந்து என்னன்னா, ஓ இது வந்து வேர் ரிலேட்டடான ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ல இருக்குல்ல. ஸோ, இத வந்து எப்படி இம்போர்ட் பண்ணா, ஜஸ்ட் வந்து உங்க விஎம்வேர ஓப்பன் பண்ணி,
ஃபைல் ஓப்பன் குடுத்துருங்க. ஃபைல் ஓப்பன் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இதுக்குள்ள நீங்க எந்த டைரக்டரி வச்சிருக்கீங்களோ, அந்த டைரக்டரிக்குள்ள போயிட்டு, நீங்க உங்களோட இந்த இமேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க இதில ஓப்பன் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து வெறும் சிங்கிள் ஃபைலா தான் காட்டும். ஏன்னா, இது வந்து விர்ச்சுவல் மெஷின் அப்ளையன்ஸா வந்திருக்கு. ஸோ, இத வந்து இம்போர்ட் குடுத்துருங்க. இப்ப இம்போர்ட் குடுத்துட்டீங்க அப்புட்னா, இது வந்து லோட் ஆயிரும். இத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகள் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. அதுவும் நான் வந்து இப்ப சொல்றேன். ஓகே. இப்போ நம்மளுக்கு இந்த கலின் நெக்ஸ்ட் மெஷினும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு ப்ராப்பரா. இப்ப இதையும் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்குவோம். ஸோ, காலி மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிங்கிள் ஃபைலா தான் வந்து காட்டும். அதாவது விஎம்வேர் வச்சு நீங்க ஓப்பன் பண்ணும்போது, இப்ப நீங்க இந்த காலின் நெக்ஸ்ட் மெஷின் இருக்குல்ல, இத ஆன் பண்ணிட்டு, இதுக்குள்ள நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டு, ஆஃப் பண்ணிட்டு, திரும்ப இந்த விஎம் வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, அத வந்து அ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சீங்கன்னா, அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதுக்குள்ள இருக்க சில சேஞ்சஸ் வந்து நீங்க பண்ணீங்க அப்புட்னா, இங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஓவிஎஃப்ன்னு இருக்குல்ல. ஆராக்கிள் சாரி இது வந்து என்னன்னா, விர்ச்சுவல் மெஷினோட அந்த ஃபார்மட் ஓவிஎஃப் ஃபார்மட்ன்னு சொல்லுவாங்க. இத நம்ம குடுத்தோம் அப்புட்னா, இந்த மாரி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சாரி இந்த மாரி ஸ்னாப்ப அவங்கள்ட்ட குடுத்து அவங்க யூஸ் பண்ண வைக்கலாம். இப்ப இதில சில சேஞ்சஸ் வந்து பண்ணணும். என்ன அப்டின்னா, நீங்க இப்ப VMwareல வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய 2 மெஷின்ஸ் வந்து எப்பொழுதும் சேம் நெட்வொர்க்ல வந்து இருக்கணும். அந்த சேம் நெட்வொர்க்னா என்ன? ஒரே ஐபி ரேஞ்சில இருக்கிறத பத்தி நம்ம அடுத்த மாடியூல்ல வந்து பார்ப்போம். ஆனா, அதுக்கு முன்னாடி இந்த லேப் செட்டப்ல மட்டும் இந்த நெட்வொர்க் அடாப்டர்ல வந்து பிரிட்ஜ்டுன்னு வந்து மாத்திக்கோங்க. இந்த பிரிட்ஜுக்கும், நேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்ததா வரக்கூடிய நெட்வொர்க்கிங் மாடியூல் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா, இப்போதைக்கு நீங்க இத வந்து பிரிட்ஜ்டா வந்து மாத்திக்கோங்க. பிரிட்ஜ்டா மாத்துனோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அ நம்மளோட சேம் அ ஐபி சீரிஸ்ல அதாவது உங்களோட வெளிய இருக்குல்ல விண்டோஸ் இந்த ஹோஸ்ட் மெஷினு, அதோட ஐபியோட சீரிஸ்ல வந்து உங்களுக்கு இந்த கலின் நெக்ஸ்ட் மெஷினுக்கு வரும். கலின் நெக்ஸ்ட் மெஷினுக்கு வர சேம் சீரிஸ்ல தான் வந்து அப்புறம் அந்த மெட்டாஸ்ப்ளைட்டபிளுக்கும் வந்தா தான் நம்மளுக்கு வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அதனால தான். இல்லன்னா 2த்துக்கும் நேட்டுன்னு இருக்கணும். இல்லன்னா 2 மெஷினுக்குமே வந்து பிரிட்ஜ்டுன்னு இருக்கணும். அப்படி இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து என்னன்னா, நீங்க எப்பொழுதும் பிரிட்ஜ்டுல வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கலின் நெக்ஸ்ட் மெஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த விஎம் இமேஜா டவுன்லோட் பண்ண எல்லா கலின் நெக்ஸ்ட்டுக்கும் வந்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காலி. ஸோ காலின்னு குடுத்து நான் லாகின் பண்ணிடுறேன். லாகின் ஆயிருது. இது லாகின் ஆன உடனே, அம் நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து அப்டேட். ஃபர்ஸ்ட்டு வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். நான் என்ன பண்றேன்னா, பிங் குடுக்குறேன். பிங் 8.8.8. இது வந்து என்னன்னா, கூகுளோட பப்ளிக் டிஎன்எஸோட ஐபி அட்ரஸ் 8.8.8ங்கிறது. இது பிங் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வருது. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமேட்டு அப்டேட் பண்ணணும். ஓகே. அப்டேட் பண்றது கூட வந்து நம்ம லினக்ஸோட மாடியூல் வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற கரண்ட் மெஷினோட யூசர் வந்து பார்த்தீங்கன்னா, காலி அப்படின்ற யூசரா இருக்கு. இத வந்து என்னன்னா, நம்ம ரூட் யூசரா மாத்தணும். ஸோ ரூட் யூசர்னா என்ன? அத பத்தி எதுவும் ஐடியா இல்ல அப்படின்னா, அதையுமே வந்து அடுத்ததா வரக்கூடிய லினக்ஸ் மெஷினோட ஆ மாடியூல் வந்து நம்ம பார்ப்போம். ரூட் யூசர்னா என்ன? ஏதுங்கிறத. பட் நீங்க வந்து இப்ப என்ன பண்ணிடுங்க அப்டின்னா, நான் சொல்ற மாரி மட்டும் நீங்க அ இது பண்ணா மட்டும் போதும். என்னன்னா, நான் சொல்ற மாரி பாஸ்வேர்ட்ஸ மட்டும் சேஞ்ச் பண்ணா மட்டும் போதும். இப்ப வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா, சூடோ psswd அப்படின்னு குடுத்துட்டு, பக்கத்துல இருந்து ரூட் அப்படின்ற யூசர் வந்து நான் குடுக்குறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா, ரூட்ன்னு இருக்கக்கூடிய லினக்ஸ் மெஷினோட அட்மினிஸ்ட்ரேட்டர். அதாவது விண்டோஸ் மெஷின்ல வந்து நீங்க ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் குடுப்பீங்கல்ல, அதே மாரி லினக்ஸ்ல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர் சிம்பிளா புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த மெஷினோட ஓனர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, ரூட் யூசரோட பாஸ்வேர்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். ஸோ நான் வந்து டூர் அப்படின்னு குடுக்குறேன். TOOR.
அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ, நான் இத வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ, நீங்களும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இப்ப இருக்கிறது வந்து சூடோ குரூப்ல இருக்கக்கூடிய காலின்ற யூசரா இருக்கோம். ஸோ, ஒரு சில சமயம் கமாண்ட்ஸ் ரன் பண்ணும்போது, நீங்க முன்னாடி வந்து இந்த சூடோ கமாண்ட் போட்டுட்டே இருக்கணும். அத தடுக்கிறதுக்காக தான் வந்து அதுலேருந்து டெம்பரவரியா நம்ம இப்போதைக்கு இந்த கோர்ஸ் முடிக்கிற வரையும் நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் வர வரைக்கும் நம்ம பிரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இப்போ ரூட் யூசரோட பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்றேன். லாக் அவுட் குடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், ரூட் டூர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு தேவையானபடி நீங்க ப்ராப்பர்ட்டீஸ் இது எல்லாத்தையும் அ அதாவது இந்த ஃபாண்ட்டோட சைஸு இது எல்லாத்தையும் நீங்க மாத்துறது வந்து மாத்திக்கலாம். மத்தபடி வேற எதுவும் இல்ல. இதே மாரி நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, உங்களோட மெட்டாஸ்பைட்டபிள் மெஷினையும் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இதுல வந்து மூவ் பண்ணட்டுமா, காப்பி பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டுச்சுன்னா, காப்பீடு மட்டும் குடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வச்சிருக்கிற இந்த விர்ச்சுவல் மெஷினோட லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த மாடியூல்ல வச்சிருக்கீங்களோ சாரி எந்த டைரக்டரில வச்சிருக்கீங்களோ அங்கேயே வச்சுக்கட்டுமா, இல்ல அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட VMவேர் வந்து என்ன பண்ணும்னா, அது ஒரு டைரக்டரி சாரி ஒரு சாரி ஒரு ஃபோல்டர கிரியேட் பண்ணி அந்த இடத்துல மூவ் பண்ணட்டுமான்னு கேட்கும். அதனால வந்து நீங்க காப்பீடு மட்டும் குடுத்துக்கோங்க. ஓகே. இப்ப மெட்டாஸ்பைட்டோட டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எஃப் அட்மின் எம்எஸ்எஃப் அட்மின். ஸோ இதுதான். இது வந்து என்னன்னா ஒரு சிம்பிள் லினக்ஸ் மெஷின். என்ன ஆகுதுன்னா, வெறும் கமாண்ட் லைன் மட்டும் தான் இருக்கும். வேற எந்த விதமான கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸுமே இருக்காது. நீங்க வெறும் CLIல மட்டும் தான் டைப் பண்ற மாரி இருக்கும். காலி லினக்ஸும் கிட்டத்தட்ட அதே லினக்ஸ் தான். ஆனா என்னன்னா, உங்களுக்கு இங்க கிராஃபிக்கல் யூசர் வந்து இருக்கா? ஆனாலும் இங்க டெர்மினல் இருக்கு. ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அங்கங்க உங்களுக்கு கிராஃபிக்கல் ஏதாவது திங்ஸ் வந்து இருக்கு. ஆனா இந்த மெட்டாஸ்பாட்டபிள் மெஷின் வந்து எதுவுமே இருக்காது. சரிங்களா? அவ்வளோதான். எஃப் கான்ஃபிக் இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அ ஐபி அட்ரஸ் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இத பத்தி மத்த லினக்ஸோட கமாண்ட்ஸ் பத்திலாம் வந்து அப்கமிங் மாடியூல்ஸ்ல வந்து பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க இப்ப இந்த டெமோல காமிச்ச மாரி நீங்க லேப் மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.